விஜய் சங்கீதா விவாகரத்தில் இன்றைக்கி சங்கீதா ஒரு வழக்கை போட்டுருக்காங்க, புதிய வழக்கு. அந்த நீலாங்கரை பங்களாவில் நான் குடியிருக்க அனுமதிக்கணும் அப்படின்னு அவங்க கேட்டு மனு போட்டிருக்காங்க. இந்த மனு மீது இன்னைக்கு இன்னுமே விசாரணை வரப்போகுது. கணவனுடைய பங்களாவில் இவர்கள் விசாரிப்பதற்கு இவங்க போய் தங்கிக்கிறதுக்கு அனுமதி உண்டா, சட்டம் என்ன சொல்லுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ரைட் ஆஃப் ரெசிடென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. ரைட் ஆஃப் ரெசிடென்ஸ். மனைவி கணவனோட என் கணவர் என்னை விரட்டி விட்டார். மனைவி என் கணவர் என்னை விரட்டிட்டார், எனக்கு வீடு இல்லை, நான் அவரோட தான் அவர் வீட்டில் தான் வாழ்வேன்னு சொன்னால் சட்டம் என்ன சொல்லுது? ஆமாம், அவங்களுக்கு கொடுக்கணும், அந்த வீட்டில் அவங்களுக்கு ஒரு இடத்த கொடுக்கணும் அப்படின்னு இருக்குது. ஆனால் அதே சமயத்தில் கணவர் அப்படி கொடுக்க முடியாத நிலைமை இருந்தால் இவர்கள் வெளியில் தங்கிக் கொள்ளக்கூடிய அளவுக்கு பணத்தை மாதம் மாதம் கொடுத்தால் போதும்னு இருக்குது. அதுக்காகத்தான் சங்கீதா அந்த வழக்கை போட்டிருக்காங்க. தொண்டை சரியில்லாதனால அப்பப்போது சில குரலில் இடையூறுகள் வரும், அதை பொறுத்து கொள்ளணும் அப்படின்னு கேட்டுக்கணும். ஸோ அதனால் சங்கீதா அவர்கள் தனக்கு வீடு வேண்டும், அந்த வீட்டில் குடியிருக்கணும்னு சட்டப்படி கேட்கலாம். ஆனால் அதே சமயத்தில் கணவர் இல்லை, அவர்கள் வெளியில் தங்குவதற்கு நான் பணம் கொடுத்து விடுகிறேன் மாதம் மாதம் அப்படின்னு சொன்னாங்கன்னா, டொமஸ்டிக் வயலன்ஸ் ஆக்ட், வன்கொடுமை சட்டம், அதில் பெண்களுக்கு அந்த உரிமை கொடுக்கப்பட்டது. ஏற்கனவே பார்த்திங்கன்னா ஸ்ரீகாந்த்னு ஒரு நடிகர், அவருக்கும் மனைவிக்கும் பிரச்சனை இருந்தது. ஆனால் அவர் மனைவியை வாழ மாட்டேன்னு சொல்லிட்டார். கடைசி ஒரு மனைவி மூட்டை முடிச்செல்லாம் எடுத்துகிட்டு வீட்டில் உட்காந்துக்கிட்டாங்க. அவர் போலீஸுக்கு போனார். போலீஸ் சொல்லிட்டாங்க, அவங்க கேட்குறது ரைட்டு, அவங்க உள்ளே இருக்கலான்ட்டாங்க. அதுக்கு காரணம் சட்டத்தில் அந்த மாதிரி இது இருக்குது. அது யாரோ உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்காங்க. அதனால் அவங்க அந்த வழக்கை போட்டிருக்காங்க. அந்த வழக்கில் நீதிமன்றத்தில் ஆணை வாங்கினாங்கன்னா வீடோ இல்லை பணமோ கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் சட்டம். இப்போ இன்னொரு பிரச்சனை என்னென்னா, அதாவது சங்கீதா அவர்கள் மேலே தப்பா, விஜய் அவர்கள் மீது தப்பா அப்படிங்கிறது நம்ம பார்க்கணும். இப்போ தமிழிசை சௌந்தரராஜன் கூட சொல்லியிருக்காங்க, அவங்களுக்கு சங்கீதாவுக்கு உதவி செய்யுங்க பாவம் அப்படின்னு இருக்காங்க. சங்கீதாவை பற்றி நான் அது ஒரு தனிப்பட்டவர்களின் வாழ்க்கை, அதனால் நான் அதில் பெரிதாக தலையிட்டு பேச விரும்பலை. ஆனாலும் நாளைய தினம் மகளிர் தினத்தை நம்ம கொண்டாடி கொண்டு இருக்கிறோம். ஆக சங்கீதா போன்றவர்களுக்கு கூட நியாயம் கிடைக்க வேண்டும் என்பது தான். அவர் ரொம்ப சிரமத்தில் இருக்கிறாங்க, கொடுமைப்படுத்தப்படுகிறார்கள் என்றெல்லாம் தகவல் கொடுத்திருக்கிறார்கள். இது தவிர்க்கப்பட வேண்டும். இது யாராக இருந்தாலும் அவர்களுக்கு நியாயம் கிடைக்க வேண்டும். பெண்கள் யாரும் பாதிக்கப்படக்கூடாது என்பதுதான் நாம் எல்லோரின் கவலையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும். அதே மாதிரி அமீர் அப்படிங்கிற டைரக்டர் கூட விஜய் ஹிட்லராக மாறிட்டார், மனைவியையும் குழந்தைகளையும் விரட்டி விட்டார் அப்படிங்கிற விஷயத்த சொல்கிறாங்க. ஆனால் நம்ம எல்லாருக்கும் ஒன்று என்ன பார்க்கணும்னா, அவங்க பெட்டிஷனில் என்ன சொல்லியிருக்காங்க தெரியுமா? எனக்கு விவாகரத்து தேவை, என் கணவர் விவாகரத்து கொடுக்க மாட்டேங்கிறாருங்கிறார் அப்படின்னு சங்கீதா சொல்கிறான். அப்படின்னா விஜய் விவாகரத்து கொடுக்க தயாராக இல்லைன்னா என்ன அர்த்தம்? அவர் மனைவியோடையும் குழந்தையோடையும் சேர்ந்து வாழ விரும்புகிறாருன்னு தானே அர்த்தம். இப்போ சினிமா நடிகையை அவர் கல்யாணம் பண்ணிக்கணும்னு நினைக்கிறாருன்னு வைங்க, மனைவிக்கு 100 கோடியோ 200 கோடியோ கொடுத்து விவாகரத்தை வாங்கிட்டு அவங்கள கல்யாணம் பண்ணியிருக்கலாமே. ஆனால் விவாகரத்தை கொடுக்க மாட்டேங்கிறார் அப்படின்னா அவர் மனைவியை பிரிவதை விரும்பவில்லைங்கிறது தான் அர்த்தம். அந்த பெண்ணு தானே எனக்கு விவாகரத்து வேணுங்கிறாங்க. இப்போ கூட அவங்க சொல்கிறது எனக்கு 300 கோடி எனக்கு இழப்பீடு கொடுங்க அப்படின்னு தான் சொல்கிறாங்க. அதனால் விஜய் அவர்கள் மீது நாம் சொல்லக்கூடிய ஒரே ஒரு குற்றச்சாட்டு என்ன சொல்லலாம்னா, நேற்று அந்த குறிப்பிட்ட ஒரு சினிமா நடிகையுடன் அவர் பொது வெளியில் கலந்துக்கிட்டது தவறு, அதை யாரும் ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள். மற்றபடி அவருடைய தனிப்பட்ட பிரச்சனை, அந்த தனிப்பட்ட பிரச்சனையில் அவர் விவாதத்தை கொடுக்க மாட்டேங்கிறாருன்னா இப்போ மனைவியுடன் சேர்ந்து வாழ்வதாகத்தான் அர்த்தம். அதனால் எடுத்த உடனே நம்ம குற்றச்சாட்டை இவர் மேலே சொல்லிடக்கூடாது. அது சமரச நீதி மையத்தில் போனால் இந்த மாதிரி வழக்குகள் எல்லாம் தீர்வாகிடும் அப்படிங்கிறது தான் சங்கீதாவோட குற்றச்சாட்டுக்கு நம்ம கொடுக்க விரும்பக்கூடிய பதில். ஏன்னா அவங்க தமிழிசை சௌந்தரராஜன் சொல்கிறாங்க, எல்லாம் உதவி செய்யுங்க. நான் உதவி செய்ய வேணாம், உங்கள் இந்த தீய சக்தியோ உபத்திரம் பண்ணாமல் இருக்க சொல்லுங்கள். உள்ளேருந்து பின் பண்ணுறதெல்லாம் தூண்டி விடுறதெல்லாம் அவங்க தான். அதனால் அவங்கள தலையிட சொல்லாதீங்க, எல்லாம் சுமூகமாக முடிந்துவிடும் என்பது இந்த விஷயத்தில் நம்மளுடைய அடுத்த கட்ட கருத்து.